Okay. Bring your hands in Namaskar Mudra. Let's get started. 3 times Omkar. Guru Brahma, Guru Vishnu. And Shakana Bhavato. Pranasetham Vasesharvam. And take a deep breath. Oh. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Parabrahma, Tasmai Shri Gurave Namaha. Om Sahana Bhavato Sahanao Bhunakto Sah Viryam Karavavahai Tejasvinavati Tamastu Ma Vidishavahai. Om Shanti Shanti Shanti. Next pranayama mantra. Pranasthetham Vasesharvam Prithave Yat Pratakshtitam Mateva Putranurакшashva Stranaksha Pranyaksha Videhi Neti. Observe the early morning vibration. மந்திர சாதனா. மந்திரங்கள் மூலமாகத்தான் மனிதனுடைய மனதை மாற்ற முடியும் என்றது சவுண்ட்களின் ப்ரூஃப் பண்றாங்க. நீங்க நம்ம எல்லா கோயில்களிலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா, முருகன் கோயில்ல கந்தர் சஷ்டி கவசம் ஓடுது, திருப்பதியில வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் ஓடுது, விஷ்ணு சகஸ்ரநாமம் ஓடுது. அப்புறம் ஈவினிங் பிரதோஷம் அன்னைக்கு ருத்ரம் சமக்கம் சான் பண்ணுவாங்க. தமிழ்ல சிவபுராணம் சான் பண்றாங்க. எதுக்கு அப்படின்னாக்கா, நம்முடைய நாக்குனுடைய மூமெண்ட்ஸ் நம்முடைய பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுவோம். அதனாலதான் ராராறு இரி உடு அதெல்லாம் டங் ட்விஸ்டர். அதனால நீங்களும் ஏதாவது ஒரு மந்திரத்தை எடுத்து டெய்லி உச்சாடனம் செய்ய வேண்டும். தட்ஸ் அ ஃபீலிங் அண்ட் எமோஷன். நீங்க ஃபீல் பண்ணி சொல்லணும், அப்பதான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். சரிங்களா? இட் ஃபார்ம்ஸ் apply to your face gently. ஸோ வாழ்க்கையில முதல் முறையா 5 மணிக்கு எழுந்துச்சு வந்திருக்கீங்க. ஆல்ரெடி நீங்க எல்லாம் யோகா பிராக்டிஷனரா? இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைமா? அப்படியே தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் காமிங்க. ஏற்கனவே யோகா எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களா, இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஓ, ஒருத்தர் அப்பு ஒருத்தர் டவுனு. பரவாயில்ல. ஆசனாசு பிரணாயாமா யோகா கலைக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு யோகம் இருக்கு, பிராப்தம் இருக்கு. வாழ்க்கையில 5 மணிக்கு ஏஞ்சிட்டீங்கன்னாக்கா உங்களோட லைஃப் மாற்றம். 1000த்துல 10% பீப்புள் தான் காலையில ஏர்லி மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கிறாங்க. சீக்கிரம் ஏஞ்சாதான் பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும். 5 AM கிளப் இருக்கு, ராபின் சர்மா வச்சிருக்கிறாங்க. 5 மணிக்கு ஏஞ்சா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, உங்களுடைய பிரெயினுடைய செல்கள் புத்துணர்ச்சி பெறும். நிறைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் நிறைய வரும். நீங்க 10 மணி நேரம் செய்கின்ற வேலையை 5 மணி நேரத்துல முடிச்சுட்டு 5 மணி நேரம் மிச்சப்படுத்திக்கலாம். சரிதானுங்களா? ஸ்டார்ட் பண்ணலாமா? 2 பேருக்கும் பிரெயின் கரெக்டா இருக்கா இல்லையான்றதுல செக் பண்ணலாமா? எல்லாருக்கும் பார்க்கலாம். ஓகே. சார் வாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி?
தெரியுது தெரியுது, எல்லாரையும் தெரியுது. உங்க 2 பேரும் கையை காணும். ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அண்ட் சன்னு. கையை மூவ் பண்ணுங்க. ஆல் த லெஜண்ட். காப்பி அடிச்சா பாசுங்க. என் கிளாஸ்ல, காலேஜ்ல, ஸ்கூல்ல எல்லாம் காப்பி அடிச்சா ஃபெயில் போட்டுருவாங்க. இங்க காப்பி அடிச்சா மட்டும்தான் நீங்க பாஸே பண்ண முடியும். அதுமா இந்த சமைச்சு சமைச்சு சார் அலங்கத்துல எக்ஸசைஸ் சொல்லிட்டு விரலாட்ட சொல்றாரு சார். விரல மூவ்மெண்ட் கரெக்டா பண்ணுதான்னு பாருங்க ஃபர்ஸ்ட். சரி ஓகே. இது வந்து காலேஜ் லெவலு, எல்கேஜி லெவல்ல சொல்றேன். வாங்க. கட்டை விரலு, சுண்டி விரலு, தம் அண்ட் லிட்டில் ஃபிங்கர். சார் பாம் பேசிங் அப்போர்ட் சார். 2 கையும் மேல் நோக்கி பார்க்கணும் சார். கட்டை விரல், சுண்டி விரல் சார். 2 விரல மூடணும் சார். இந்த பக்கம் 2 விரல ஓபன் பண்ணும் சார். அச்சா. ஓகே சூப்பர். லாஸ்ட் பிராக்டிஸ். அங்க 3 பேருக்கு யாருக்கு வருதுன்னு பார்க்கலாம். கை எப்படி வச்சுக்கணும்? ஒன் ஹேண்ட் forward, the another hand is the reverse. Do it simultaneously. செம வருது. 2 ஃபார்வர்டு. ஒன் ஹேண்ட் ஃபார்வர்டு, the another hand reverse man. ஒன் ஃபார்வர்டு, ஒன் ரிவர்ஸ். பஞ்சா அப்ப டவுனா அப்ப ஒன்னு 2 ஃபார்வர்டு போகுது, 2 ரிவர்ஸ் வருது. நல்லா கவனிங்க. ஒன் ஹேண்ட் ஃபார்வர்ட், தி another hand is reverse. ஒரு ஹேண்ட் ஃபார்வர்டுக்கு போகணும், ஒரு ஹேண்ட் ரிவர்ஸ் வரணும். சரி, ஒரு 1 வீக் 30 நாள் டைம் தரேன். பொறுமையா ரெடி பண்ணிட்டு வா. யாரும் வந்துச்சா? அப்பா டவுனா? பையன் ஃபுல் போக்கஸ்டா இருக்கிறாரு. வேறலே சொல்ற பேச்சு கேட்கல. வாழ்க்கையில யாரும் கேட்க மாட்டாங்க. அதான் உண்மை. என்ன தம்பி, கரெக்டா? கரெக்ட் சார். பாருங்க, நம்ம கூட இருக்கு நம்ம உடம்பு. இத்தனை வருஷம் இருக்குது. சொல்ற பேச்சு கேக்குதா? நம்ம பிரெயின் ஒண்ணு சொல்லுது, கை ஒண்ணு பண்ணுது. நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் 2 இருக்கு. நம்மளுடைய நாலேஜ் இல்லாமலே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சு நிறுது. லங்ஸ் அண்ட் ஹார்ட். நீங்க நிறுத்துன்னு நினைச்சா நிறுத்த முடியாது. நீங்க கையை தூக்குனா தூக்கலாம், காலை தூக்குனா தூக்கலாம். உள்ள இருக்கிற சிஸ்டம், த லங்ஸ் அண்ட் ஹார்ட் 24/7 இந்த லைஃப் டைம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. உங்களுடைய நாலேஜ் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதுக்கு என்னது? சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஆட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆகும். நீங்க சாப்பாடு உள்ள கொடுத்துட்டு அப்படியே நில்லுப்பா, 10 நேரம் கழிச்சு டைஜஷன் ஆரம்பிக்கணும் பண்ணுமா, அது மட்டும் அது வேலையை செய்யும். கிரைண்டர் என்னங்க ஐயா, கரெக்டா தம்பி? கரெக்ட். வாங்க, போதும். எல்லாருக்கும் பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. மெயின் சப்ஜெக்டுக்கு போலாமா? தம்ஸ் அப். எஸ், பிராணாயாம செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க பாருங்க. 3 விஷயம் நல்லா நாம வச்சுக்கோங்க. கீப் யுவர் மைண்ட் ஓப்பன். எப்போதுமே லிசனிங் ஆட்டிடியூட்ல இருக்கணும். பி எ ஸ்டூடெண்ட் ஆட்டிடியூட் இன் லைஃப் டைம். பேராஷூட், அம்பர்லா, ஹியூமன் பிரெயின் ஓப்பன் ஆனதான் ஃபங்க்ஷன் ஆகும். சார் எனக்கு எல்லாம் நிறைய தெரியும் சார். ஒன்னும் தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் தூக்கி அப்படி ஓரம் கட்டி வச்சிடணும். பி ஓப்பன் மைண்டட். பி எம்டி கப்பு. ஒரு டீல எம்டி பண்ணாதான் பாலை ஊற்ற முடியும். ஆல்ரெடி டீ ஃபுல்லா இருந்தா பாலையும் ஊற்ற முடியாது, காஃபியும் ஊற்ற முடியாது, பிளாக் டீயும் ஊற்ற முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் மைண்டை ஃப்ரீ பண்ணிக்கணும். அடுத்தது இப்ப பார்த்தது காலைல பிராணாயாம மந்திரம் பார்த்தோம். பிராணசேதம் வசே சர்வம் பிருத்திவேய பிரதிஷ்டிதம்
மாதேவ புத்ரானு ரக்ஷஸ்வ சிணக்ஷ பிரஞாக்ஷ விதேகி நைதி. ஒரு தாய் குழந்தையை காப்பது போல நம்மளை காத்தருள்வாயாக. இந்த மந்திரத்தினுடைய மீனிங் அதுதான். அடுத்தது மீனிங் போட்டிருக்கோம் பாருங்க. Of the prana under the control all in the three worlds, earth, atmosphere and heaven. Whatever is established like a mother, children, protect and wealth and intelligence grant we. இதான் இந்த மந்திரத்தினுடைய இங்கிலீஷ் மீனிங். பாருங்க, நம்மளோட லங்ஸை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிமிஷத்துக்கு 15ல இருந்து 18 மூச்சுகள் வரை செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, எலிஃபண்ட், குரோக்கடைல், சீ டர்ட்டில் எல்லாம் ஸ்லோ பிரீதிங், ஸ்லோவா பண்ணுது. டாக், ராபிட்லாம் ஃபாஸ்ட் பிரீதிங், செஸ்ட் பிரீதிங். இன்க்ரீஸ் யுவர் லைஃப் ஸ்பேன், பிரீத் எஃபெக்டிவ்லி. அடுத்தது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, நோட் பண்ணிக்கோங்க. கேச்சரி முத்ரா. முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கணும். வடக்கு பக்கமோ கிழக்கு பக்கமோ நோக்கி உட்காரலாம். The tip of the tongue should touch the palate. The word is called உள்ளம். நீங்க டச் பண்ணும் போது அந்த எனர்ஜி கனெக்ட் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் மெரிடியன், பேக் மெரிடியன், நாக் பஞ்சோ வருமாலையுமே உயிர் ஆற்றல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிராண சக்தி, அந்த சக்தி நன்னா இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும். பக்கத்துல வந்து கனெக்ட் ஆகல. நீங்க சில பிராக்டிஸ்ல, பிராணாயாமத்துல, மெடிடேஷன்ல நாக்கு மேல வச்சுக்கணும், உள் அந்த மாதிரி. அதுக்கு பேரு கேச்சரி முத்ரா. நீங்க பிராணாயாமம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, தீட்டா, ஆல்பா, தீட்டா, டெல்டா, மொத்தம் பேட் டின்னு சொல்லுவாங்க. பேட் டி ஷார்ட்ல. நம்மளோட எண்ணங்களுடைய அலைகள் வந்து பிரெயின்ல ஒரு வேவ்ஸ் இருக்கு. ஒரு 14ல இருந்து 40 வரைக்கும் இருக்கும் பீட்டா. 8ல இருந்து 13 ஆல்பா, 4ல இருந்து 7 தீட்டா, 1ல இருந்து 4 வந்து டெல்டா. நீங்க மெடிடேஷனும் பிராணாயாமம் பண்ணாதான் இந்த பிரெயினுடைய வேவ் லென்த் மாறும். இல்லைன்னா அது அப்படியே இருக்கும். ஆல்வேஸ் காட் டென்ஷன், ஒரு படப்படப்பு. நிதானமா இருந்தாதான் உங்களுக்கு வந்து நல்ல சிந்தனை, வார்த்தைகள் கரெக்டா வரும். நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, கோபத்துல நம்ம நிறைய வார்த்தைகளை விட்டுருவோம். அதுக்கப்புறம் பேசாம இருந்திருக்கலாமோ, அமைதியா இருந்திருக்கலாமான்னு தோணும். ஆனா அந்த அமைதி ஆகிறதுக்கு தான் அந்த பிராணாயாமாவும் மெடிடேஷனும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த வேவ்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. லைஃப்ல இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப ரொம்ப நீங்க தெரிஞ்சிருக்கணும். ரைட். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ஃபாஸ்டா இருக்கா, ஸ்லோவா இருக்கா, கரெக்டா இருக்கா? கிவ் எ தம்ஸ் அப். கரெக்டா இருக்குதா சார்? 2 பேருக்கும் புரியுதுங்களா? நீங்க தம்ஸ் அப் காட்டுங்க பெரியவரே. 2 பேரும் தம்ஸ் அப் காட்டுட்டாங்க. அச்சா, ரெடி. கபால பாத்தி அப்படின்னாக்கா தட் இஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். கபாலா அப்படின்னா ஸ்கல்லு, பாத்தி அப்படின்னா ரிலீஸ். இந்த எபிலெப்சி, கோமா, ஹை பிபி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. இது எல்லாரும் பண்ணலாம். 18 வயசுக்கு மேல பண்ணலாம். 14, 16, 18 வயசுக்கு மேல எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்க்கு பேரு கபால பாத்தி. ஒன்லி எக்ஸேல், இன்ஹேல் ஆட்டோனமஸ், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க ரொம்ப எல்லாம் போக்கஸ் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது. கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் டெமோ பார்த்துக்கோங்க, அப்புறம் பண்ணுங்க. பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 4 முத்ராஸ் தெரிஞ்சிருக்கணும். முத்ராஸ் அப்படின்னாக்கா பஞ்சபூதா. லைஃப்ல நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, பஞ்சபூதம். இந்த பூதமும் இந்த உடம்புல இருக்கு. நிலத்துக்கு உண்டானது உணவு, நீருக்கு உண்டானது கிட்னி, காற்றுக்கு உண்டானது லங்ஸ், வேற என்னது ஃபயர், அக்னி, ஹீட். ஹீட் வந்து டைஜஷன். பாடியில 37 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் இருக்கு, 98.4 ஃபாரன்ஹீட். அடுத்தது ஆகாஷ், வானம். இந்த த்ரோட் வந்து வானத்தோட சம்பந்தப்பட்டுள்ளது. கரெக்டுங்களா? அப்ப பஞ்சபூதமும் நம்ம உடம்புல கனெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம விரல்களையும் இருக்கு. இதுக்கு பேரு சின் முத்ரா. நாம வச்சுக்கோங்க, இதுக்கு பேரு சின் முத்ரா. இதுக்கு பேரு சின்மய முத்ரா. சின்மய.
இதுக்கு பேரு ஆதி முத்ரா, இதுக்கு பேரு நாசிகா முத்ரா. அவ்வளவுதான். இந்த 4 முத்ரா தெரிஞ்சா போதும் பிராணாயாம கிளாஸ். ஃபர்ஸ்ட் என்னது? சின் முத்ரா, ஞான் முத்ரா. சின், அதனாலதான் பேனா பிடிச்சா பிரெயின் வேலை செய்யுது அப்படி நாம வச்சுக்கோங்க. வாழ்க்கையில படிச்சா பாஸ் மார்க் போடுறாங்களாம் கிடையாது. எல்லா எக்ஸாமும் யூ ஹேவ் டு ரீப்ரொடியூஸ் இட் இன் தி பேப்பர். அதனாலதான் இப்படிதான் பிடிக்கிறோம் இல்லையா? பேனாவை இப்படிதான் பிடிக்கிறோம், இல்ல இப்படி பிடிப்போம். நார்மலா ஒரு பேனாவை நம்ம இப்படி பிடிக்கிறோம், இந்த 2 விரல் தான் ஜாயிண்ட் ஆகுது, கடன்னு எழுதுறோம். இந்த 2 விரல் ஜாயின் பண்ணா பிரெயின் வேலை செய்யும். சின் முத்ரா. இதுக்கு பேரு சின்மய, இதுக்கு பேரு ஆதி, இதுக்கு பேரு நாசிகா. நாசிய மாத்துறதுனால நாசிகா. புரிஞ்சுதுங்களா? இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்ரா, வானத்தை நோக்கி பாம் ஃபேசிங் அப்வர்ட். இதுக்கு வந்து நாசிகா முத்ரா வச்சுட்டு கபால பாத்தி. ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ்க்கு பேரு கபால பாத்தி. ஸ்டார்ட் பண்ணலாம். முதுகு தண்டு நேரா வச்சுக்கலாம், கால் எப்படி வேணா வச்சுக்கலாம், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள் அப்படி வச்சுக்கோங்க. முதுகு தண்டு நேரா வச்சுட்டு என்ன பார்த்துக்கோங்க. ஒன்லி ஃபாஸ்ட் எக்ஸலேஷன் பாருங்க. 9 டைம்ஸ். 2 மூக்குலையும் மாத்தி மாத்தி எக்ஸல் பண்ணா ஒரு ரவுண்ட். அந்த மாதிரி 9 ரவுண்ட் பண்ணணும். ஒன்லி ஃபாஸ்ட் எக்ஸலேஷன். பாருங்க, எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு வெளில வந்துடும். மூளையில உள்ள செல்கள் புத்துணர்ச்சி பெறும். மூளையில நிறைய நியூரான்ஸ் இருக்கு, எல்லாம் கரெக்டா வேலை செய்யும். பண்ணுங்க 9 ரவுண்ட்ஸ். இதுக்கு பேரு ஆல்டர்னேட் நாஸ்டில் கபால பாத்தி. எல்லாம் சளி எல்லாம் வெளில வந்துடணும். கூட்டம், சளி, கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளில வந்துடணும். அப்பதான் அந்த பேசேஜ் வந்து கிளியர் ஆகும். 9 பண்ணா போதும். ஆச்சா? வெரி குட், வெரி குட். அடுத்தது கைக்கும் செஸ்டுக்கும் கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுக்கலாம். பண்ணிட்டீங்களா ஜென்டில்மேன்? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், குட். ஆதி முத்ரா பாருங்க. 2 மூக்கு வழியாவும் எக்ஸல் பண்ணும் 9 டைம்ஸ். நல்லா பண்ணுங்க, இருக்கிற சளியெல்லாம் வெளில வந்துடணும். நீங்க தான் கவுண்ட் பண்ணிக்கணும் 9 டைம்ஸ். உங்க மைண்ட் எல்லாம் இங்கதான் இருக்கணும். எப்படியும் அம்மா கரெக்டா 8 மணிக்கு சமைச்சு குத்துருவாங்க, கவலைப்படாதீங்க. 9 டைம்ஸ். கப்பலை பத்தி 2 கப்பலை பத்தி முடிச்சிட்டீங்களா? அடுத்தது பஸ்திரிக்கா. போறதுக்கு முன்னாடி அதனோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பாருங்க. பியூரிஃபிகேஷன், இன்க்ரீஸ்ட் எனர்ஜி, முக்கியமா ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆயிடும். ஸ்ட்ரெஸ் இருக்காது. வேற என்ன போட்டிருக்கு? உங்களோட டைஜஷன் சிஸ்டம் வந்து கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும். வாழ்க்கையில 2 சிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிக்கல். என்ன சிக்கல் தெரியுங்களா? ஒண்ணு மலச்சிக்கல், இன்னொன்னு மனச்சிக்கல். மனம், மைண்டு. காலையில ஏஞ்சோடனே பாத்ரூம் போயிட்டு வந்துடணும். அது சரியில்லைனாக்கா எல்லாம் மொத்தமும் அவுட். ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண வேண்டியது என்னது? கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லாம பவுல்ஸ் கிளியரா இருக்கணும். அடுத்தது மைண்டு கரெக்டா இருக்கும். இது 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்கலி, மென்டலி, எமோஷனலி, சோசியலி வெல்பீயிங். நீங்க முதல்ல ஹாப்பியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் செல்ஃப் லவ். உங்களை என்னைக்காவது விரும்பிருக்கீங்களா? காலையில எழுந்து கண்ணாடியை பார்த்து ஸ்மைல் பண்ணிருக்கீங்களா? ஹக் பண்ணிருக்கீங்களா? உங்களை பண்ணிருக்கீங்களா இல்லையா? பார்க்கணா ஒண்ணு அப்பு பண்ணுங்க, இல்ல டவுனாவது பண்ணுங்க. எதனா ஒரு பாடி ரியாக்ஷனாவது காட்டுங்க. வாழ்க்கையில பறப்பது ஒரு வாட்டி. பர்த் இஸ் எ, டெத் இஸ் எ மிஸ்ட்ரி. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? உங்களை நீங்க விரும்பணும். நம்மளே நம்மள விரும்பலன்னா யாரு நம்மள விரும்புவா? யாரும் விரும்ப மாட்டாங்க.
இந்த உடல் உறுப்புகளுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நன்றி சொல்லியிருக்கீங்களா எல்லாரும்? தேங்க்ஸ் டு மை ஆல் தி ஆர்கன்ஸ். ஒரு நாள் லங்ஸ் அண்ட் ஹார்ட் நின்று போச்சு என்ன பண்ணும்? எப்பா நான் 10-18 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், ஒரு நிமிஷம் எல்லாரும் எனக்கு ஓய்வு கொடுங்கன்னு கேட்டா அவ்வளவுதான், நம்ம கப்புன்னு போயிட வேண்டியதுதான். என்னங்க ஏன் கரெக்டா நான் சொல்ற பாயிண்ட்? அப்ப இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க? செல்ஃப் லவ். உங்களை நீங்க மதிக்கணும், உங்களை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்களுக்கு நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும். உங்க கையு காலு கண்ணு காது எல்லாம் கரெக்டா வேலை செய்யுது. எத்தனை பேருக்கு அது இல்ல? நினைச்சு பாத்திருக்கீங்களா என்னைக்காவது ஒரு நாள்? என்னங்க ஐயா கரெக்டா பார்க்க முடியாம கை கால் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க அந்த உலகத்துல? நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு கடவுள், நல்லா வேலை செய்யுது. அதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஸோ இன்னைக்கு செல்ஃப் லவ். ஹக் பண்ணுங்க, ஹக் யுவர் செல்ஃப். நல்லா ஸ்மைல். ஸ்மைல் பண்ணாதான் டோபமின், ஆக்சிடோசின், செரோட்டின், என்டார்சின் வேலை செய்யும், சுரக்கும். உள்ள நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஓகே, ஹக். நல்லா ஸ்மைல். காலங்கத்தால எங்க அப்பா எங்களை எழுப்பி விட்டாங்க, எங்க அப்பாவுக்கு ஒரு நன்றி. அச்சா, ரைட். ஓகே, கபால பத்தி ஓவர். அடுத்தது சக்ஷனல் பிரீதிங் போட்டுருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பஸ்திரிகா லங்ஸ் பிரீதிங் இருக்கு, பாருங்க என்ன மாதிரி பண்ணுங்க. பஸ்திரிகா, கைய போத் ஹேண்ட்ஸ் சின் முத்ரா. லங்ஸை நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், லங்ஸை நல்லா கன்ட்ராக்ஷன் பண்ணணும், ஷோல்டர் நல்லா பின்னாடி போயிட்டு வரணும். என்ன பாருங்க, லங்ஸ் நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணும்போது கான்ட்ராக்ஷன் பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணும்போது ஷோல்டர் நல்லா பின்னாடி மூவ் பண்ணிக்கும். எங்க பண்ணுங்க 9 times. Keep your backbone straight. Chin mudra, Bhastrika. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. Relax. Relax. கபால பாத்தி முடிஞ்சிருக்கு, பஸ்திரிகா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் செக்ஷனல் பிரீதிங். செக்ஷனல் பிரீதிங் போறதுக்கு முன்னாடி சித்தால மொத்தம் 96 தத்துவம் இருக்கிறது. வாதம், கபம், ஸ்லேத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெடிக்கல் சயின்ஸ் சித்தால வாதம், பித்தம், கபம். வாதம் பேதியில் ஒடுங்கும், பித்தம் வாமிட்ல ஒடுங்கும், ஸ்லேத்தமும் ஆயில் பாத்ல ஒடுங்கும். 2 பேரும் ஆயில் பாத் எடுக்கிறீங்களா எல்லாரும்? ஜென்ஸா இருந்தா திங்கக்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை ஆயில் பாத் எடுக்கணும். கேர்ள்ஸ் லேடிஸா இருந்தா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆயில் பாத் எடுக்கணும் கம்பல்சரி. இந்த ஹேபிட்டை கொஞ்சம் கொஞ்சமா கல்டிவேட் பண்ணுங்க. சார் எனக்கு நேரம்லாம் இல்ல சார் அப்படிலாம் சொல்ல முடியாது. only the dead body says no time. We are the living body, we have to prioritize it. only dead body says no time. இறந்த உடலுக்கு தான் டைம் கிடையாது, இதெல்லாம் என்ன டைம் இருக்கு, நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றது. அதனால இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஆயில் பாத் எடுக்கணும், நோட் பண்ணிக்கோ. அடுத்தது வாழ்க்கையில நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்பானா, சமானா, பிராணா, உதானா, வியானா, கூர்மன், கிருஹரன், தேவதத்தன், தனஞ்சயன், மொத்தம் 10 இருக்கு. நாகன். இது 10 வாயுக்கள் நம்ம உடம்புல அங்கங்க புடிச்சுக்கும். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னாக்கா அந்த வாயு எல்லாம் ரிலீஸ் ஆகும். புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் செக்ஷனல் பிரீதிங் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷனல் அப்டமன், செஸ்ட், காலர் போன். வாங்க என் கூட சேர்ந்து போனுங்க. ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க, வயிற்றை நல்லா அழுத்தணும். ஐயா நல்லா அப்படி வச்சுக்கோங்க. பாருங்க, எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ள போகணும், மூச்சு உள்ள இழுக்கும் போது பலூன் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகணும். எங்க வயிற்றை வச்சு நல்லா அழுத்துங்க 9 times. 2, 3, 4, 5, 6, 7,
8 9 வயிறு எல்லாம் உள்ள போதா வெளில வருதா இல்ல மசில்ஸுங்க மூவ்மெண்ட் ஆகணும் 206 போன்ஸ் இருக்கு எல்லாம் மசில்ஸ் இருக்கு அச்சா தம்ஸ் அப் அப்பப்ப நீங்க தம்ஸ் அப் காப்பணும் அப்பதான் எனக்கு எனர்ஜி கிரியேட் ஆகும் nth இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் செஸ்ட் வாங்க 2 பேர் இருக்கீங்க ஜென்ஸா இருந்தா எப்படி லேடிஸா இருந்தா எப்படி ஃபர்ஸ்ட் என்ன கவனிச்சுக்கோங்க ஜென்ஸ் எல்லாம் இப்படி வச்சுக்கோங்க எக்ஸேல் இன்ஹேல் இப்ப லேடிஸ் எல்லாம் இப்படி வச்சுக்கோங்க எஸ் இப்ப கண்டினியூ பண்ணலாம் 9 ரவுண்ட்ஸ் நல்ல லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் கான்ட்ராக்ஷன் பண்ணணும் நீங்க எல்லாம் லங்ஸ வந்து ஒரு 30% தான் யூஸ் பண்றீங்க இன்னைக்குதான் 100% யூஸ் பண்ண போறீங்க நல்லா பண்ணுங்க எல்லாரும் எக்ஸேல் இன்ஹேல் கையை நல்லா பின்னாடி போனோம் ஷோல்டர் பிளேடு 2 3 4 5 6 7 8 9 10 சூப்பர் சூப்பர் அப்டமன் thoracic அடுத்தது clavicular region ரெடியா ரெடி பாருங்க கை எப்படி வச்சுக்கணும் உப்பர் நீச்சோ ஷோல்டர் அப் டவுன் இன்ஹேல் எக்ஸேல் இன்ஹேல் எக்ஸேல் பண்ணலாமா 1 ஷோல்டர் நல்லா அப் பண்ணுங்க 2 பேரும் 3 4 5 6 7 8 9 10 ஓகே ரிலாக்ஸ் எல்லாம் லங்ஸ் பிரீத்திங் பஸ்ஸுக்கு எல்லாம் முடிஞ்சு ஓகே கிளாவிகுலர் பிரீத்திங் thoracic பிரீத்திங் எல்லாம் முடிஞ்சு பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய போட்டோம் ஓகே 3 பண்ணிட்டீங்களா 9 ரவுண்ட்ஸ் அடுத்தது யோகிக் பிரீத்திங் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன கேம் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அதுக்கப்புறம் ஒன்னொன்னா போகும் சின் முத்ரா வச்சுக்கோங்க பாருங்க அப்டமன் லங்ஸ் காலர் போன் கிளாவிகுலர் போன் மூணுமே எக்ஸ்பேண்ட் பண்ணணும் மூணுமே கான்ட்ராக்ஷன் பண்ணணும் பாருங்க ஃபர்ஸ்ட் அப்டமன் அப்புறம் செஸ்ட் அப்புறம் காலர் போன் நல்லா இன்ஹேல் எக்ஸேல் கான்ட்ராக்ஷன் மூணுமே சேர்ந்தாறு போல பண்ணணும் inhale expand your abdomen and chest and clavicular region and exhale contraction your clavicular region and lungs and abdomen எங்க மூணுமே நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க மூணு பார்ட்ஸையும் எக்ஸேல் பண்ணி கான்ட்ராக்ஷன் பண்ணுங்க 9 டைம்ஸ் பொறுமையா பண்ணுங்க 9 டைம்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் எல்லாமே 9 டைம் பண்ணாதான் எஃபெக்ட் தெரியும் ஓகே 9 டைம்ஸ் சரி 9 டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு டெமோ ஒரு சின்ன கேம் ரொம்ப நாள் டமாசா போயிட்டு இருக்கிறதுனால ஒரு சின்ன கேம் பார்ப்போம் 2 பேர்ல யார் எனக்கு பண்றீங்கன்றது சார் உங்களுக்கு கேம் கிடையாது நீங்க கேம்ல இருக்கலாம் நீங்க கவனிக்கலாம் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இருந்தாலும் நீங்க ஓகே சரிங்களா பசங்க 2 பேர் தான் கேம்
நாங்க ரெடிங்களா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பார்ப்போம் இந்த கேம்ல ஜெயிக்கிறீங்களான்னு. வஜ்ராசனா, ஒரு கால் வஜ்ராசனா போட்டிருக்கேன், போட்டிங்களா? அடுத்த கால் பத்மாசனா போட்டிங்களா? சார் அவங்க 2 பேரும் பண்றாங்களா இல்லையான்னு கவனிங்க சார். போட்டிங்களா? ஒரு கால் வஜ்ராசனா, ஒரு கால் பத்மாசனா போட்டிங்களா? இப்ப இந்த கையால இந்த காலை பிடிக்கணும், இடுப்பை சுத்தி வைஸ்ட் பாருங்க. நான் பிடிச்சிட்டேனா? எங்க நீங்க இப்போ 2 பேரும் பிடிக்க முடியுதான்றதை டெஸ்ட் பண்ணுங்க. வருதா? எல்லாம் டிஸ்டன்ஸ் நிக்குதா? சார் பயங்கர டிஸ்டன்ஸ் இருக்கு சார். கரெக்டா? வருதா? பிடிச்சிட்டீங்களா? அப்பா பாக்குறாங்க, எங்க சார் பிடிக்கிறாங்க எங்க பசங்க. பிடிச்சிட்டாங்களா சார்? இல்லையா சார்? அப்பா டவுனா சார்? அப்பா டவுனா? அப்பா டவுனா? ஒருத்தர் அப்போ ஒருத்தர் டவுனா? 2 பேரும் பிடிச்சிட்டாங்களா? 2 பேரும் பிடிச்சிட்டாங்க. பிடிங்க. இந்த கால் நல்லா வெளில இருக்கணும். ம் எங்க பிடிச்சிட்டாங்களா 2 பேரும்? ம் சார் பிடிச்சிட்டாங்களா? ஒருத்தர் தான் பிடிக்கிறாங்க, 2 பேரும் பிடிச்சிட்டாங்க. சரி வாங்க, சரி வாங்க வாங்க, கிளாப் கிளாப் கிளாப். வெல் ட்ரை, குட் ட்ரை. எங்க 2 பேருக்கு வந்துச்சான்னு தம்ஸ் அப் காட்டுங்க, இல்ல டவுன் காமிங்க. யாருக்கு வந்துச்சு யாருக்கு வரல? 2 பேருக்கு வந்துட்டீங்க. பக்கா. அப்ப நீங்க எல்லாம் யோகிஸ். ஃபர்ஸ்ட் நாளே உங்களுக்கு சர்டிபிகேட். யோகிஸ் ஆயிட்டீங்க. யோகிஸ் அண்ட் யோகினிஸ். ஓகே வாங்க. இப்ப 3 பேரும் ஒரு சின்ன கேம். இன்னைக்கு ஒரு சிம்பிளா மெடிடேஷன் வச்சுக்கலாம், நாளையில இருந்து நல்லா டெப்த் போலாம். உங்களுக்கு 1 நிமிஷம் டைம். 3 பேருக்குமே 1 நிமிஷம் தான் டைம். உங்க மைண்ட்ல எதெல்லாம் திங்ஸ் இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ போய் எடுத்து வரலாம். வீடே உங்களுக்கு தான். உங்க மைண்டுக்கு எது இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ எடுத்து வரலாம். நீங்க எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்துட்டு வந்தது சரிதானான்றத சொல்லுவேன். சரிங்களா? நான் எதிர்பார்த்த திங்ஸ் உங்க கையில இருக்கான்றது செக் பண்ணுவேன். சரிங்களா? உங்க டைம் ஸ்டார்ட் நவ். போங்க. 10 விஷயம் உங்களுக்கு என்னென்னலாம் மைண்ட்ல தோணுதோ போய் எடுத்துருவாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. பாக்கலாம் என்னென்ன திங்ஸ் எடுத்துன்னு வராங்கன்னு பாக்கலாம். நீங்க அப்படியே இருங்க, அவங்க 2 பேரும் போயிட்டு எடுத்து வரட்டும். பாப்போம் யார் யாரெல்லாம் என்னென்ன எடுத்து வராங்கன்றத பாப்போம். சூப்பரா இருக்கும் கேம். பாக்கலாம் யார் யார் என்னென்ன எடுத்துன்னு வராங்கன்னு. ஒரு நிமிஷத்துல 30 செகண்ட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் அப்பு. வந்துட்டாங்களா 2 பேரும்? அதான் 1 நிமிஷம் தாண்டிச்சுங்க. 1 நிமிஷம் டைம் கொடுத்தா நீங்க எல்லாம் 2 3 நிமிஷம் டைம் எடுத்துக்கிறீங்க. வந்துட்டாங்களா? இருங்க சார், எங்க பசங்க வருவாங்க சார். சரி போதும் போதும் வாங்க. டைம் அப். யார் ஃபர்ஸ்ட் வந்தீங்க? மேம் வந்துட்டாங்க. அப்பா போன், ஒரே ஒரு போனை மட்டும் தூக்கி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். புக்கு நோட்டு அப்புறம் வந்துட்டாரு. சரி ஓகே, பாய்ஸ் ஃபர்ஸ்ட். வாங்க கண்ணாடி. அப்புறம் என்னென்ன விஷயம்? நான் கேட்ட திங்ஸ் எல்லாம் உங்கள்ட்ட இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஐடி கார்டு இருக்கா? ஐடி கார்டு, பர்ஸ் இருக்கா? வீட்டினுடைய கீ இருக்கா? வாட்டர் பாட்டில் இருக்கா? சரி உங்க வீட்டு கீ இல்ல, அப்பாவோட கார் கீயாவது வச்சிருக்கீங்களா?
வாழ்க்கையில என்ன இம்பார்ட்டன்ட் வேணுமோ உங்க கண்ணுக்கு எதிர இல்ல. அதான் இன்னைக்கு உண்மை. வாழ்க்கையில எது இம்பார்ட்டன்ட்? காலேஜுக்கு போறீங்க, காலேஜ் போறீங்கன்னா ஐடி கார்டு இம்பார்ட்டன்ட், ஜெர்ஸா இருந்தா பெல்ட் இம்பார்ட்டன்ட், ட்ரெஸ் இம்பார்ட்டன்ட், வீட்டு கீ இம்பார்ட்டன்ட், நோட் புக் இம்பார்ட்டன்ட், பேனா இம்பார்ட்டன்ட், ஸ்கூட்டர் கீ இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்க கையில வரல, ஒரு போனை மட்டும் தூக்கி வந்துட்டீங்க. முக்கியமா காசு இம்பார்ட்டன்ட். அப்பா கிட்ட இருந்து டெய்லி ஒரு 500 ரூபாய் 200 ரூபாய் செலவுக்கு வாங்கி வச்சுக்கணும். ஒருத்தர் இடத்துல ஜிபே ஒர்க் பண்ணலன்னாக்கா என்ன பண்றது? காசு தான் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்க மைண்டுக்கு வரல, போனை மட்டும் தூக்கி வந்துட்டீங்க. என்னங்க நான் சொன்னல ஏதோ சரியா தவறா? அப்பா டவுனா? ஹலோ ஜென்டில்மேன், லேடிஸ், ஏகா அப்பா டவுனம்மா. வாழ்க்கையில உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் உங்க கண்ணுக்கு எதிர இருக்கணும். தட் இஸ் a சிஸ்டம். சார்ஜர் எடுத்துட்டு வந்திருக்கலாம், போனுக்கு முக்கியமான சார்ஜரு, ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்திருக்கலாம், கண்ணாடி, கண்ணாடி வைக்கிற மூடி எல்லாம் எடுத்து வந்திருக்கலாம். ஹாப்பியா இருந்ததா கேமு? எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் 3 பேரும்? என்ஜாய் பண்ணாங்களா? அப்ப இனிமேல உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் உங்க கண்ணுக்கு எட்டுற தூரத்துல இருக்கணும். அப்ப திங்ஸ் எல்லாம் இங்கேயே வச்சிருக்கீங்க. ஒரு இடத்துல திங்ஸ வந்து எடுத்த இடத்துல வைக்க பழகுங்க. அப்பதான் இப்ப நான் காலைல ஏஞ்சி வரனாக்கா போனு சார்ஜர் எல்லாம் என் பக்கத்துல இருக்குது. 2 போன் ரன் ஆயிட்டு இருக்குது, பிபிடி. புரியுதுங்களா? ஓகே, சக்ஷனல் பிரீத்திங் வரைக்கும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இனிமேல் தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 72,000 நாடிகள் இருக்கின்றது. அதுல முதன்மையான 10 நாடிகள். அந்த முதன்மையான 10 நாடிகள்ல 3 நாடிகள் தான் இம்பார்ட்டன்ட். சூரிய நாடி, சந்திர நாடி, சூக்ஷ்ம நாடி. இங்க பொட்டு வைக்கிறாங்க பாருங்க, சுஷ்மனா, அதனாலதான் பொட்டு வைக்கிறாங்க எல்லாருமே. இது வந்து என்னது? சூரியன், சிவன். இது வந்து சக்தி, சந்திரன். சூரியனும் சந்திரன் இருந்தாதான் ஒரு டே நைட்டு, ஆண் பெண், பகல் இருட்டு எல்லாமே இருக்கணும். ஹீட்டு கூலு எல்லாமே அப்போசிட் போல் இருக்கும். நார்த்து சவுத்து, பிளஸ் மைனஸ் ரெண்டும் சேர்ந்தாதான் கரண்ட். ஒண்ணு மட்டும் இருந்தா வேலை செய்யாது எந்த எந்த சிஸ்டமும். அப்ப இந்த 2 நாடியை நம்ம கரெக்ட் பண்ண போறோம். சூக்ஷ்ம நாடி ஆக்டிவேட் பண்ண போறோம். கூலிங் பிரமரி கரெக்டா 10 நிமிஷம் முடிச்சிருவேன். ஒரு 5 நிமிஷம் எக்ஸசைஸ், ஒரே ஒரு மெடிடேஷன். நாளையில இருந்து டீப்பா போலாம் வாங்க. இடது கை சின் முத்ரை, இடது கை மேல் நோக்கி வச்சுக்கோங்க. வலது கை நாசிகா முத்ரா, சூரிய அனுலோம் விலோம் இதுக்கு பேரு. இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க, வலது நாசி வழியா மட்டும் பிரீத்திங் பண்றீங்க. ஒரு 5 ரவுண்டு பண்ணுங்க. நாளையில இருந்து நம்ம 9 ரவுண்ட்ஸ் பண்ணலாம், 5 ரவுண்ட்ஸ் பண்ணுங்க. இன்ஹேல் எக்ஸேல், பொறுமையா பண்ணுங்க. ரைட் நாஸ்டில் ஒன்லி, வலது மூக்கு வழியா மட்டும் மூச்சு பயிற்சி செய்யுங்க. Inhale and exhale through right nostril. 5 rounds. Right nostril breathing, அதுக்கு பேரு சூரிய அனுலோம் விலோம், பிங்கள நாடி இதுக்கு பேரு. ஃபைவ் ரவுண்ட்ஸ் முடிச்சிட்டீங்கன்னாக்கா ரைட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் மட்டும் பண்ணுங்க. கூல், சக்தி, இடா நாடி, லெஃப்ட் நாஸ்ட்ரில் பிரீதிங். சந்திர அனுலோம் விலோம் 5 ரவுண்ட்ஸ். ஆச்சா? அடுத்தது சூரிய பேதனா. அப்படின்னா இதுல இன்ஹேல், இதுல எக்ஸ்ஹேல். சோலார் எனர்ஜி பாருங்க, இதுல இன்ஹேல், இதுல எக்ஸ்ஹேல். அதே மாதிரி 5 ரவுண்டு பண்ணுங்க. அக்னி, ஹீட், உங்களுடைய மெட்டபாலிசம் கரெக்டா இருக்கும், பிளட் ஃப்ளோ நல்லா இன்க்ரீஸ் ஆயிடும், ஹார்ட்னுடைய பம்பிங் நல்லா இருக்கும்.
Right leg inhale, left leg exhale. Right leg inhale, left leg exhale. Okay. அடுத்தது சந்திர பேதனா. Left leg inhale, right leg exhale. Left leg inhale, right leg exhale. Left leg inhale, right leg exhale. Continue to do the practice. Left leg inhale, exhale. இதுக்கு பேரு சந்திர பேதனா. அடுத்ததுதான் மிக முக்கியமான ஒரு பிராக்டிஸ், நாடி சுத்தி, கூலிங் பிரம்மரி. முடிச்சிடலாம் வாங்க. பாருங்க, இந்த 2 விரல் நெத்தி பொட்டுட்ட வைக்கணும். ரைட் நாஸ்டிலுக்கு தம்பு, லெஃப்ட் நாஸ்டிலுக்கு ரிங் ஃபிங்கர் அண்ட் லிட்டில் ஃபிங்கர். சரிங்களா? ரைட். பாருங்க, எக்ஸேல் லெஃப்ட், இன்ஹேல் லெஃப்ட், எக்ஸேல் ரைட், இன்ஹேல் ரைட். இது அப்படியே மாத்தி மாத்தி கண்டினியூ பண்ணணும். ஒரு யூ என்ற எழுத்த தலைகீழா போட்டா எப்படி இருக்கோ அந்த மாதிரி பயிற்சி செய்தல் அவசியம். எக்ஸேல் இன்ஹேல் க்ளோஸ், எக்ஸேல் இன்ஹேல் க்ளோஸ். 2 மூக்குலையும் நடந்தாதான் ஒரு செட்டு. இந்த மாதிரி 5 செட்டு பண்ணுங்க. உங்க மனசெல்லாம் மூச்சுல தான் இருக்கணும். Bring your awareness in your breathing. Five rounds. வந்துட்டீங்களா? சூப்பர். கூலிங் பிரம்மரி. நாக்க மடக்க முடியுமான்னு பாருங்க. வருதா? வரலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. டீத்து கூலிங். மவுத் வழியா இன்ஹேல் பண்ணுங்க, நாஸ்ட்ரில் வழியா எக்ஸ்ஹேல் பண்ணுங்க. நாடு சுத்தி, சித்தலி சித்பாரி சதந்தி. ஸ்பைனல் கார்டு நாளைக்கு பார்க்கலாம், உச்சாயிக்கலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் பண்ணிட்டீங்களா? தம்ஸ் அப். அப்புறம் லேடி பி சவுண்ட், பெண் தேனி குரல், ஹமிங் சவுண்ட் பாருங்க. தம்ப் வந்து இயர், இண்டெக்ஸ் ஃபிங்கர் forehead, மிடில் ஃபிங்கர் ஐ, ரிங் ஃபிங்கர் நோஸ், லிட்டில் ஃபிங்கர் மவுத். ஹமிங் சவுண்ட் 3 டைம்ஸ்.
Elbow parallel. Three times humming sound. Okay, all good. Brahmari. Okay, நம்மளை பத்தி போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. Everything is all good. Repeat is over. Next நாளைக்கு அந்த மற்ற பேலன்ஸ் repeat எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். Spotlight. Okay. Right. அப்படியே ரெண்டு பேருக்குனால ஸ்பாட்லைட் என்கிட்ட இருக்கு, அப்புறமெல்லாம் மாத்திடுறேன். ஓகே. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், செல்ஃப் அஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ப்ளீஸ் ரிப்பீட் ஆஃப்டர் மீ. God is with me. Today is my day. I am an active person. I am an energetic person. I am a kind and young person. I can, I will. Every day, in every way, I am getting better and better. I am feeling better and better. Thank you, God. Thank you, Divine. ஓகே, இப்போ நான் மந்திரம் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு 2 minutes பேசிட்டு உங்களை அனுப்பிச்சிடறேன். வாங்க, பிரிங் யுவர் ஹேண்ட்ஸ் இன் நமஸ்கார் முத்ரா. கண்கூட அப்ரிசியேஷன் வில் சர்வே பவந்தோ. சர்வே பவந்த் சுகினஹ, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்தோ மா கஷ்சித் துக்கபாக் பவேத். Thank you for your mother and father and all the gurus. நன்றி. நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. Like, subscribe, share it to your friends and relatives. Thank you.